கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு உண்மையான அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது நம்ம பல நேரங்களில் நாம் ஜெபம் செய்கிறோம். அந்த சில விஷயங்களுக்கு நாம் ரொம்ப நாளாய் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அது நம்ம காத்திருக்கிற நாட்களில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபித்து நாம் பொறுமையுடன் காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற சமயத்தில் நமக்கு நன்மையை வழங்குவார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் அதில் என்னென்னா, நம்ம நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது முதலாவது நம்முடைய மனம் சோர்ந்து போகும். ஏன் இன்னும் பதில் வரவில்லை, தேவன் என்னை மறந்து விட்டாரா என்று பல சிந்தனைகள் நமக்குள்ளே வரும். இன்னும் சத்ருவானவன் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை, உன்னை மறந்து விட்டார், உனக்கு பதில் கிடைக்காது இப்படின்னு சொல்லி நம்மை சில சிந்தைகளை நம்மை குழப்பிக்கொண்டே இருப்பான். ஆனால் தேவனுடைய ஏற்ற நேரம், சரியான நேரம் வரும்போது தான் அதுதான் நெடுநாளாய் காத்திருத்தல். ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கும்போது நம்முடைய ஆசை நிறைவேறினது, இல்லை நம்முடைய காரியங்கள் நிறைவேறினது, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லை. அது நமக்கு ஒரு புதிய உயிர் கொடுக்கறது மாதிரியும் மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுத்து அந்த விண்ணப்பம் கேட்டு பதில் கிடைக்கும்போது ஆவிக்குரிய பலன் கிடைக்குமாறு நமக்கு இருக்கும். அதாவது ஒரு மரம் பலன் எப்படி தருமோ அதுபோல் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகுந்த பலன் கொடுக்கிறதா இருக்கும். அதனால தான் அது ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாம் என்ன கற்றுக்கிறோன்னா, நம்ம நெடுநாளாய் காத்திருந்து ஜெபிக்கும் போதும் நம்முடைய கண்ணீரோ நம்முடைய ஜெபமோ ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. சரியான நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நாம் என்ன செய்ய வேணாம், நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தாவே ராஜா, நெடுநாளாய் காத்திருத்தல் எங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நாங்கள் விரும்பினது நீர் கொடுக்கும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேத வசனத்தின்படி அப்பா, அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக நெடுநாளாய் காத்திருந்து தகப்பனை சோர்ந்து போன இருதயங்களை தேவன் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, தேவன் என்னை மறந்து விட்டார் என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களை தேவன் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் காரியங்களை தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆவிக்குரிய பலத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.